டியூஸ்டே மார்னிங். இன்னைக்கு மார்னிங் சாமிக்கு பூஜைலாம் பண்ணிவிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டும் முடிச்சுட்டு பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு ஸ்வீட் பணியாரம் தான் பண்ணியிருந்தேன். கோதுமை மாவை வச்சு தான் ரெடி பண்ணியிருந்தேன். 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1/2 கப்பு வெல்லம், 1/2 கப்பு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ அந்த கோதுமை மாவில் ஏலக்காய், 1/2 பனானா, வெள்ளை கரைசலையும் இது கூடவே சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன். விஸ்க் வச்சு கூட நம்ம பீட் பண்ணிக்கலாம், ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்றதுனால நான் மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது கூடவே ஒரு பிஞ்சு சால்ட்டையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம பணியார கல்லில் கொஞ்சமாக நெய்யை சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணும் போது அந்த பனானாவோட ஃப்ளேவரும் கீயோட ஃப்ளேவரும் சேர்ந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூடவே 1/4 கப்பு துருவன தேங்காய் சேர்க்கலாம், ஆனால் நான் இந்த வாட்டி சேர்க்கலை. இன்னைக்கு என் பாப்பாவோட ஸ்நாக்ஸ் பாக்ஸில் பணியாரம் கூட பைனாப்பிளை தான் நான் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ ரீசெண்டாக அவளுக்கு பைனாப்பிள் பிடிச்சிருக்கு. பைனாப்பிள் ஸ்லைஸ் பண்ணிட்டு கூடவே கொஞ்சமாக சால்ட்டை ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றா. அதே மாதிரி ஸ்நாக்ஸ் பாக்ஸை ரெடி பண்ணிவிட்டு அப்படியே பிரேக்ஃபாஸ்ட்டையும் ஊட்டி விட்டுட்டு பாப்பாவை ரெடி பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். டாடா, பை பை.